நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். திரையில் சில படங்களை பார்ப்போம். சூடான, குளிர், மழை பெய்யும், காற்று வீசும். நீங்கள் என்ன கவனித்தீர்கள்? மாறுபட்ட காலநிலை. எனவே, இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியலிலிருந்து இந்தியாவின் காலநிலை என்ற தலைப்பை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதைப் பற்றி தெரிந்து கொள்வீர்கள். காலநிலை மற்றும் வானிலையின் பொருள், காலநிலை மற்றும் வானிலை இடையே வேறுபாடுகள், கிளிமோகிராஃப்கள் என்றால் என்ன, காலநிலை மற்றும் வானிலையை பாதிக்கும் காரணிகள், பூமத்திய ரேகையிலிருந்து அட்சரேகை அல்லது தூரம், நில நீர் உறவு, நிவாரணம், மேல் வளிமண்டல சுழற்சி. முக்கிய வார்த்தைகள்: வானிலை, காற்று, வெப்பநிலை, மேகமூட்டம், ஈரப்பதம், அழுத்தம் போன்றவற்றைப் பொறுத்து வளிமண்டலத்தின் நிலை. காலநிலை வரைபடம். காலநிலை பற்றி ஆய்வு. உயரம், உயரமான இடம் அல்லது பகுதி. கிளிமோகிராஃப், கிளிமோகிராஃப் என்பது ஒரு இடத்தின் அடிப்படை காலநிலையின் வரைகால பிரதிநிதித்துவம் ஆகும். கடல் காற்று, கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று. குறிப்பாக நிலப்பரப்பு வெப்பமாக இருக்கும் பகலில். மத்திய தரை கடல், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் சூழப்பட்ட கடல். வர்த்தக காற்று, ஒரு வழக்கமான போக்கில் அல்லது தொடர்ந்து ஒரே திசையில் வீசும் காற்று. ஜெட் ஸ்ட்ரீம்கள், மிக அதிக உயரத்தில் காணப்படும் ஒரு குறுகிய காற்று வேகமாக நகரும். இது இந்தியாவின் காலநிலை என்ற தலைப்பின் கருத்து வரைபடம். எனவே, பல்வேறு புவியியல் அம்சங்கள் காரணமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தட்பவெப்பநிலைகள் உள்ளன. காலநிலை இடத்துக்கு இடம் வேறுபடும். சில சமயம் சூடாகவும், சில சமயம் குளிராகவும், சில சமயம் காற்றாகவும், சில சமயம் மழையாகவும் இருக்கும்.
தட்பவெப்பநிலை மற்றும் வானிலை ஒரே மாதிரியானவை என்று நீங்கள் நினைத்தீர்களா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய ஒளி, வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்று, ஈரப்பதம், மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு போன்ற தனிமங்களின் வளிமண்டல நிலைகளின் நிலை வானிலையை குறிக்கிறது. இந்த வானிலை ஒரு குறுகிய காலத்தில் கூட அடிக்கடி மாறுகிறது. தட்பவெப்பநிலை என்பது ஒரு பெரிய பகுதியில் உள்ள இத்தகைய நிலைமைகளை குறிக்கிறது மற்றும் 30 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளில் இதே போன்ற பொதுவான முறையை பின்பற்றுகிறது. ஆண்டுக்கு ஆண்டு மாறுபாடுகள் இருக்கும், ஆனால் அடிப்படை முறை அப்படியே உள்ளது. இந்த பொதுவான நிலைமைகளின் அடிப்படையில் ஆண்டு பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்திற்கான வானிலை மற்றும் காலநிலையின் கூறுகளின் வடிவத்தை கிளிமோகிராஃப்கள் அல்லது கிளைமாட்டோகிராஃப்கள் எனப்படும் படங்களை பயன்படுத்தி காட்டலாம். கிளிமோகிராஃப்கள் அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் கொடுக்கப்பட்ட இடத்திற்கான சராசரி மாதாந்திர மதிப்புகளை காட்டுகின்றன. இந்தியாவின் சில இடங்களின் கிளிமோகிராஃப்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு மாறுபடுவதை காலநிலை வரைபடங்கள் காட்டுகின்றன. காலநிலை மற்றும் வானிலையை பாதிக்கும் காரணிகள். சில இடங்களில் மாதக்கணக்கில் வெப்பநிலையில் அதிக வித்தியாசம் இல்லை என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. உதாரணம், சென்னை. சில இடங்களில் பல மாதங்களில் வெப்பநிலை வேறுபாடுகள் உள்ளன. டெல்லி போல இந்திய வெப்பநிலையில் பரவலான மாறுபாடுகளை அனுபவிக்கிறது. வடக்கு பகுதி இமயமலையால் சூழப்பட்டுள்ளது. தெற்கு தீபகற்பம் கடல்களால் சூழப்பட்டுள்ளது. சில இடங்கள் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன. அவை உள்நாட்டில் உள்ளன. சில இடங்கள் அதிக உயரத்தில் உள்ளன, மற்றவை சமவெளியில் உள்ளன. காலநிலையை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் காலநிலை கட்டுப்பாட்டுக்குள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றில் அடங்கும் அட்சரேகைகள், நிலநீர் உறவு, நிவாரணம், மேல்காற்று சுழற்சி. மனோபாவம் அல்லது பூமத்திய ரேகையிலிருந்து தூரம். நீங்கள் பூமத்திய ரேகையிலிருந்து மேலும் செல்லும்போது ஆண்டுக்கான சராசரி வெப்பநிலை குறையும். பூமி 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வெப்பமண்டல மண்டலம், துருவ அல்லது குளிர் மண்டலம்,
மித வெப்பமண்டலம், வெப்பநிலையின் தீவிரம் அட்சரேகையை பொறுத்தது. பூமியின் மேற்பரப்பிற்கு அருகிலுள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தின் வெப்பநிலை அந்த இடத்தில் பெறப்பட்ட இன்சோலேஷன் சார்ந்தது. இது உயர் அட்சரேகைகளை விட குறைந்த அட்சரேகைகளில் மிகவும் தீவிரமானது. நாம் பூமத்திய ரேகையிலிருந்து துருவங்களை நோக்கி நகரும்போது சராசரி ஆண்டு வெப்பநிலை குறைகிறது. இந்தியாவில் தெற்கு பகுதி பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வெப்பமண்டல பகுதியில் அமைந்துள்ளது. எனவே இந்த பகுதியில் வடக்கு பகுதியை விட சராசரி வெப்பநிலை அதிகமாக உள்ளது. புற்று மண்டலத்தின் தெற்கே உள்ள பகுதி வெப்பமண்டல மண்டலத்தில் உள்ளது. புற்று மண்டலத்தின் வடக்கே உள்ள பகுதி மித வெப்பமண்டலத்தில் உள்ளது. நில நீர் உறவு காலநிலையை பாதிக்கும் மற்றொரு காரணி நிலம் நீரால் மூடப்பட்டிருக்கும் நிலம் மற்றும் நீர் உறவு. சூரிய ஒளியின் அளவு முதலில் உறிஞ்சப்பட்டு பின் கதிர்வீச்சு அல்லது நேரடியாக பிரதிபலிக்கிறது என்பது மேற்பரப்பின் தன்மையை பொறுத்தது. அதிக தாவரங்கள் நிறைந்த பகுதிகள் போன்ற இருண்ட பகுதிகள் நல்ல உறிஞ்சுகளாக இருக்கும். பனி மற்றும் பனிமூடிய பகுதிகள் போன்ற இலகுவான பகுதிகள் நல்ல பிரதிபலிப்பாளர்களாக இருக்கும். கடல் நிலத்தை விட மெதுவாக வெப்பத்தை உறிஞ்சி இழக்கிறது. இது பின்வரும் வழிகளில் காலநிலையை பாதிக்கிறது. நிலம் மற்றும் கடல் காற்று உருவாவதும் இதில் ஒன்று. கடல் காற்று என்பது கடலில் இருந்து நிலத்தை நோக்கி நகரும் காற்று. கடல் காற்றின் போது நிலம் கடலை காட்டிலும் மெதுவாக குளிர்ச்சியடைகிறது. தென்னிந்தியாவின் பெரும்பகுதி அதன் நீண்ட கடற்கரையின் காரணமாக கடலின் மிதமான செல்வாக்கின் கீழ் வருகிறது. நிவாரணம் உயரம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை குறைகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே மலைகள் மற்றும் மலைகள் சமவெளியில் உள்ள இடங்களை விட குறைந்த வெப்பநிலையை கொண்டிருக்கும். எனவே ஒரு பிராந்தியத்தின் நிவாரணம் அல்லது உயரம் அப்பகுதியின் காலநிலையை பாதிக்கிறது. சிம்லா, குல்மார்க் மற்றும் நைனிடால் போன்ற மலைவாஸ்தலங்கள் கோடை மாதங்களில் கூட குளிர்ந்த காலநிலையை கொண்டிருக்கும். இதேபோல் கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலம் அதாவது ஊட்டி கடற்கரைக்கு அருகிலுள்ள இடங்களுடன் ஒப்பிடும்போது குளிர்ச்சியான காலநிலையை கொண்டுள்ளது. மேல் வளிமண்டல சுழற்சி
வடக்கு அரைக்கோளத்தில் துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பெல்ட் நிரந்தர காற்றுகளை உருவாக்குகிறது. அவை மேற்கு நோக்கி பிரதிபலிப்பதன் மூலம் பூமத்திய ரேகை குறைந்த அழுத்த பெல்ட்டை நோக்கி வீசுகின்றன மற்றும் அவை வர்த்தக காற்று என்று அழைக்கப்படுகின்றன. வறண்ட வடகிழக்கு வர்த்தக காற்றின் பெல்ட்டில் இந்தியா அமைந்துள்ளது. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எனப்படும் மேல் காற்று நீரோட்டங்களின் இயக்கத்தால் இந்தியாவின் காலநிலையும் பாதிக்கப்படுகிறது. இவை 12,000 மீட்டருக்கு மேல் வளிமண்டலத்தில் ஒரு குறுகிய பெல்ட்டில் வேகமாக பாயும் காற்று நீரோட்டங்கள். ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் அண்டை வளிமண்டலத்தை குளிர்விக்கிறது. கிழக்கு ஜெட் ஸ்ட்ரீமின் இந்த குளிரூட்டம் விளைவு இந்த அட்சரேகத்தில், அதாவது 250 என் ஏற்கனவே காணப்படும் மேகங்களிலிருந்து மழையை ஏற்படுத்துகிறது. பருவங்கள். குளிர்காலம். இந்திய நிலப்பரப்பில் வெப்பநிலை நவம்பர் முதல் நவம்பர் நடுப்பகுதியில் இருந்து கணிசமாக குறைகிறது மற்றும் இந்த குளிர்காலம் பிப்ரவரி வரை தொடர்கிறது. வட இந்தியாவில் குளிர்காலநிலை அதிகமாக உள்ளது. தென்னிந்தியாவில் குறிப்பாக கடலோர பகுதிகளில் மிதமான தட்பவெப்பநிலையை அனுபவிக்கிறது. வெப்பநிலை நன்றாகவே உள்ளது. குளிர்காலத்தில் வானிலை பொதுவாக தெளிவான, குறைந்த ஈரப்பதம் மற்றும் குளிர்ந்த காற்று ஆகியவற்றுடன் இனிமையானதாக இருக்கும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் மத்தியதரை கடலில் இருந்து வரும் சூறாவளி காற்றழுத்த தாழ்வுகள் வட இந்தியாவில் குறைந்த மற்றும் மிதமான மழையை ஏற்படுத்துகின்றன. பொதுவாக ரபி பருவத்தில் பயிரிடப்படும் கோதுமை பயிருக்கு இந்த மழை ஒரு வரப்பிரசாதம் ஆகும். இந்தியா வடக்கு அரைக்கோளத்தின் வர்த்தக காற்று மண்டலத்தில் உள்ளது. வடகிழக்கு வர்த்தகங்கள் இந்தியாவின் மீது நிலத்திலிருந்து கடல் வரை வீசுகின்றன, எனவே அவை வறண்டவை. வங்காள விரிகுடாவை கடக்கும்போது ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்வதால் இந்த காற்றுகளால் தமிழகத்தின் கோரமண்டல கடற்கரையில் ஓரளவு மழை பெய்யும். வெப்பமான பருவத்தில் நம் நாட்டின் தெற்கிலிருந்து வடக்கு பகுதிக்கு நகரும்போது சராசரி வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஏப்ரலில் தொடங்கி வெப்பநிலை அதிகரித்து மெதுவாக இந்தியாவின் வட சமவெளிகளில் அதிகபட்ச பகல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக உள்ளது. மே மாதத்தின் நடுப்பகுதியில் நாட்டின் பல பகுதிகளில், குறிப்பாக வடமேற்கு சமவெளி மற்றும் மத்திய இந்தியாவில் வெப்பநிலை பகலில் 41 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். வடக்கு சமவெளியில் லூ
எனப்படும் வறண்ட மற்றும் வெப்பமான காற்று வீசுகிறது. கோடை காலத்தின் முடிவில் தக்கான பீடபூமியில் பருவமழைக்கு முந்தைய மழை பொதுவாக இருக்கும். எனவே இந்த காணொளியில் நாம் கற்றுக்கொண்டோம்: காலநிலை மற்றும் வானிலையின் பொருள், காலநிலை மற்றும் வானிலை இடையே வேறுபாடுகள், கிளிமோகிராஃப்கள் என்றால் என்ன, காலநிலை மற்றும் வானிலையை பாதிக்கும் காரணிகள், பூமத்திய ரேகையிலிருந்து அட்சரேகை அல்லது தூரம், நில-நீர் உறவு, நிவாரணம், மேல் வளிமண்டல சுழற்சி. காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.